Happy morning, students. Happy morning, students. Welcome to Blue Stars High Secondary School. So, today we are going to see about the first chapter. The first chapter is reproduction in organisms. You may ask question whether reproduction is essential. கண்டிப்பா ஒரு ஆர்கனிசம் ரீப்ரொடக்ஷன் இல்லாம கம்ப்ளீட் ஆகாது. ஸோ நீங்க வந்து நம்மளால ஃபுட்டு சாப்பிடாம எவ்வளவு நாள் வரைக்கும் இருக்க முடியும்னு பாத்தீங்கன்னா நியர்லி a few days லைக் மேக்ஸிமம் 3 days அவ்வளவுதான் நம்மளால இருக்க முடியும். தண்ணி குடிக்காம ஒரு நாள் கூட இருக்க முடியாது. ஸோ அதே மாதிரி நம்ம பாடியில ஒவ்வொரு சிஸ்டமும் ஒவ்வொரு இடத்துல ஃபங்க்ஷன் ஆகாம கொஞ்ச நாளைக்கு இருக்கலாம். பட் ரீப்ரொடக்ஷன் இஸ் அ வெரி எசென்ஷியல் கேரக்டர். வாட் இஸ் அ ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஹியர் யூ கேன் see the picture. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ ஹியர் அ கப்பிள், a mom and dad and their baby. And here you can see the giraffe and giraffe cub. ஸோ ஒரு ஜிராஃபி அதோட கப் இருக்கு, தென் ஒரு ஹியூமன் அவங்களோட பேபி இருக்காங்க. ஸோ தட் ரீப்ரொடக்ஷன் இஸ் எசென்ஷியல் ஒன். பட் ரீப்ரொடக்ஷன் இல்லாம நம்மளால சர்வை பண்ண முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்வை பண்ணலாம். பட் we are survive because you know that you may saw many people, நிறைய மேரிட் கப்பிள்ஸ் பார்த்துருப்பீங்க, அவங்களுக்கு குழந்தை இல்லாம இருக்கலாம். பட் அதுக்காக அவங்க வந்து சர்வை பண்ண முடியாதுன்றது கிடையாது. பட் ரீப்ரொடக்ஷன் இஸ் ஒன் ஆஃப் த எசென்ஷியல் கேரக்டர். ஸோ ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது the characters, that is the genetic characters from mom and from the dad, which passes to the offspring, that is a baby, to the baby. ஸோ இதான் வந்து நம்ம மெயினா இதுல நம்ம ரீப்ரொடக்ஷன்ல நம்ம சொல்றோம். எல்லா ஆர்கானிசம், ஈவன் ஒரு சிங்கிள் செல் ஆர்கானிசம்ல இருந்து ஒரு மல்டி செல்லர் ஆர்கானிசம் வரைக்கும் ரீப்ரொடக்ஷன்ன்றது நடந்துட்டு இருக்கு. எக்ஸப்ட் த ஸ்டெரைல் அனிமல்ஸ் லைக் லாஸ்ட் கிளாஸ் நம்ம இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல நம்ம சொல்லியிருப்போம். ஹனி பீஸ், த ஒர்க்கர் பீஸ், இட்ஸ் அ ஃபீமேல் ஸ்டெரைல் பீ. ஸ்டெரைல் மீன்ஸ் தே கான்ட் ஏபிள் டு ரீப்ரொடியூஸ், தட் இஸ் ஸ்டெரைல். ஸோ இது மட்டும், இந்த அனிமல்ஸ் மட்டும் இல்ல, சில ஸ்டெரைல் அனிமல்ஸும் இருக்கு. லைக் மியூல். மியூல் மியூல்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் தமிழ்ல வந்து கோவேரி கழுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் கிராஸ் பிட்வீன் டூ க்ளோஸ்லி ரிலேட்டட் அனிமல்ஸ், இந்த லைக் டாங்கி அண்ட் ஹார்ஸ். ஸோ டாங்கி அண்ட் ஹார்ஸ் ரெண்டுமே பாத்தீங்கன்னா மோர் ஆர் லெஸ் சிமிலரா தான் இருப்பாங்க. பிகாஸ் தே போத் ஆர் க்ளோஸ் ரிலேட்டட் அனிமல்ஸ். அதுல இருந்து வர பேபி தான் நம்ம வந்து மியூல் அப்படின்னு சொல்லுவோம். மியூல் இஸ் அ ஸ்டெரைல் ஒன். ஓகே, ஒரு மியூல் ஸ்டெரைலா இருக்கு, நான் வந்து மியூல் அண்ட் மியூல் ரெண்டுமே நான் கிராஸ் பண்ணலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈவன் இஃப் யூ நம்ம வந்து நேச்சுரலா அவங்க ரீப்ரொடக்ஷன் பண்ண ட்ரை பண்ணாலும் தே கான்ட் ரீப்ரொடியூஸ் பிகாஸ் தே ஆர் ஸ்டெரைல் அனிமல்ஸ். ஸ்டெரைல் மீன்ஸ் மலட்டுத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ வாட் இஸ் ரீப்ரொடக்ஷன்? Reproduction is a fundamental feature. It's a fundamental feature of all living organisms. கண்டிப்பா அந்த டைவர்சிட்டி நம்ம சொல்லும் போது இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆர்கானிசமும் கண்டிப்பா ரொம்பவே முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணுது. அதுல நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருந்தாலும் ரீப்ரொடக்ஷன் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் அண்ட் ஃபண்டமெண்டல் ஃபீச்சர் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கனிசம். பிகாஸ் ஃபண்டமெண்டல் அப்படின்னு சொல்லும் போது அதுதான் வந்து ஒரு பிரைமரி பார்ட்டா இருக்கு. எப்படி நம்ம வந்து ஃபுட் அண்ட் ஷெல்டர் அண்ட் நம்ம தென் நம்மளோட க்ளோத்திங், நம்ம ஹியூமன்ஸ் நம்ம க்ளோத்திங் சொல்லுவோம். பட் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லும் போது ஃபுட் அண்ட் ஷெல்டர் தான் மெயினா. தென் அதுக்கடுத்து வருது ரீப்ரொடக்ஷன். பிகாஸ் தே ஹாவ் டு மெயின்டைன் தியர் ஜென்ரேஷன். அந்த ஜென்ரேஷன் அப்படின்றது எப்போ மெயின்டைன் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கடுத்து ஒரு பேபி வந்து உருவாகும் போது மட்டும்தான் அது மெயின்டைன் ஆகும். ஸோ இன் ஆர்டர் டு மெயின்டைன் த ஜெனட்டிக் ரேஷியோ, இன் ஆர்டர் டு மெயின்டைன் த ஆஃப்ஸ்பிரிங் ஆர் இன் ஆர்டர் டு பாஸ் த ஜீன்ஸ், அதுக்காக கண்டிப்பா ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது வேணும். இன்கேஸ் ஒரு ஃபேமிலியில யாராவது இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அந்த ஃபேமிலி மெம்பரோட லாஸ்ட் ஆஃப்ஸ்பிரிங் அதோட முடிஞ்சிடும். தென் அதுக்கடுத்து உங்களுக்கு பேபிஸ் இருக்காது. ஸோ இட்ஸ் அ பயாலஜிக்கல் ப்ராசஸ் by which organisms produce their young ones. So இதுதான் மெயின். they produce their young ones at the same time of the same species. இப்போ ஹியூமன் மேல் அண்ட் ஹியூமன் ஃபீமேல் சொல்லும்போது ஹியூமன் பேபி தான். ஒரு ஹியூமன் லைன் அண்ட் ஹியூமன் சாரி லைன் அண்ட் லைனஸ் நம்ம சொல்லும்போது இட்ஸ் a lion cub. So like tiger and tigress நம்ம சொல்லும்போது tiger cub. and male dog and female dog, it's a puppy. அதுதான் வந்து இந்த இடத்துல நம்ம சொல்றோம். So that is the of their young ones. It's the main it's an important thing.
and reproduction results in continuation of species. What எதுக்காக reproduction முக்கியம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் நம்ம சொல்றோம். இட்ஸ் a continuation of the species. அந்த ஸ்பீஷிஸ் கண்டினியூ ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரீப்ரொடக்ஷன் முக்கியம். அதுதான் நான் சொன்னது. இப்போ ஒரு ஒரு மேரிட் கப்பலுக்கு வந்து ஒரு பேபி இல்ல அப்படின்னும் போது அந்த அவங்களோட அவங்களோட ஜெனரேஷன் அவங்களோட அந்த அந்த ஜீன் அப்படின்றது அதோடய ஸ்டாப் ஆகுது. அவங்களுக்கு அடுத்து கண்டினியூ பண்றதுக்கு ஒரு ஜெனரேஷன் கிடையாது. ஸோ அதனாலதான் ரீப்ரொடக்ஷனோட மெயின் important thing என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் a continuation of the species. It carried the continuation of the species and introduces variation in organism. What is variation அப்படின்னு பாத்தீங்கன்னா even you are studied from the 10th standard 11th standard, you know that we human are having 23 pairs of chromosomes. So 23 pairs of chromosome we are having 23. So 23 pairs. The 23 pairs 23 வந்து நமக்கு நம்மளோட மதர் கிட்ட இருந்து நமக்கு வரும் and the remaining 23 வந்து ஃபாதர் கிட்ட இருந்து வரும். As we are sharing half of the chromosome from mother and from father, but we are not may look alike them. உங்களை பாக்குறதுக்கு அப்படியே வந்து நீங்க வந்து பாக்குறதுக்கு உங்க மாம் மாதிரி எக்ஸாக்டா இருக்க மாட்டீங்க. ஒரு ஜெராக்ஸ் காப்பி மாதிரி இருக்க மாட்டீங்க. இஃப் யூ ஆர் ஃபீமேல் நீங்க ஜெராக்ஸ் காப்பி மாதிரி இருக்க மாட்டீங்க. ஈவன் நீங்க ஒரு மேலா இருந்தீங்கன்னா உங்களோட டேட் மாதிரி எக்ஸாக்ட் காப்பியா ஜெராக்ஸ் மாதிரி இருக்க மாட்டீங்க. பிகாஸ் தட் இஸ் த வேரியேஷன். நம்ம தமிழ்ல ஒரு பழமொழி கூட நீங்க படிச்சிருப்பீங்க. அப்பா வந்து 8 அடி பாய்ஞ்சதுன்னா குட்டி 16 அடி பாயணுவாங்க. So that is the variation mainly. So if there is something variation happen in the parent generation, அந்த வேரியேஷன் அதை விட டபுளா அதை விட பெட்டரா அதோட ஆஃப்ஸ்பிரிங்ல இருக்கும். So that is the variation in organisms which are essential for adaptation and evolution. வேரியேஷன் எதுக்காக ஒரு அனிமலோட பாடியில இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா because the variation leads to adaptation and evolution. ஸோ உங்க பாடியில நம்மளோட ஒரு ஹியூமன் பாடியில ஒரு வேரியேஷன் நடக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா எனி வேரியேஷன் டசன்ட் டேக் பிளேஸ் மீன்ஸ் ஷோரா அந்த வேரியேஷன் நடக்காத அந்த ஆர்கானிசம் பாடி அடாப்ட் ஆகாது. இந்த சேஞ்சிங் என்விரான்மெண்ட்டுக்கு சர்வை பண்ண முடியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அந்த அனிமல் எக்ஸ்டிங்க்ட் ஆயிடும். ஸோ அதனாலதான் இங்க வந்து அடாப்டேஷன் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் தியர் ஓன் கைண்ட். நான் சொன்னதுதான் ஆஃப் தியர் ஓன் கைண்ட். ஹியூமன் மீன்ஸ் ஹியூமன். லைன் அண்ட் லைனஸ் மீன்ஸ் லைன் கப். ஸோ ஒரு டாக் அப்படின்னு நம்ம சொல்லும் போது பப்பி. ஸோ திஸ் இஸ் த ஆஃப் தியர் ஓன் கைண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அடாப்டேஷன் அண்ட் எவல்யூஷன் அதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் யூ மே நோ அபவுட் த பேர்ட் டோடு. DODO. So it should pronounced as dodo. Dodo இல்ல dodo. So dodo is a bird லைக் ஸ்பாரோ மாதிரி ஒரு ரொம்ப சின்ன சைஸா இருக்கிற ஒரு பேர்ட். இந்த பேர்ட் பாத்தீங்கன்னா they have wings, they had wings இருந்துச்சு, இப்போ இல்ல. இட்ஸ் எக்ஸ்டிங்க்ட் பேர்ட். they had wings இருக்கு பட் they can't fly. ஒரு பென்குயின் மாதிரி தான். பென்குயின்க்கு வந்து விங்ஸ் இருந்தாலுமே they can't fly. அதே மாதிரி இதுக்கு வந்து விங்ஸ் இருக்கும் பட் they can't fly, but they can walk. ஆனா நடந்துதான் போகும் பென்குயின் மாதிரி. ஆனா எப்படி நடக்கும்னு பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் எடுத்து வைக்கும். ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கனா அடுத்து அதுக்கு பக்கத்துலயே தான் இன்னொரு ஸ்டெப் எடுத்து வைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா அது நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட எனிமீஸ் வந்து ஈஸியா வந்து அதை கேட்ச் பண்ணிடும். ஸோ இதுதான் வந்து அதோட டிராபேக். இந்த அனிமல் பாடியில எந்த ஒரு எவல்யூஷன் சேஞ்ச் ஆகல, எந்த ஒரு வேரியேஷனும் நடக்கல. ஸோ அதனால என்விரான்மெண்ட் என்ன பண்ணிடுச்சு, நேச்சர் என்ன பண்ணிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா யூ ஆர் ஃபிட் ஃபார் நத்திங். நீ இந்த சேஞ்சிங் என்விரான்மெண்ட்க்கு அடாப்ட் ஆகிற ஒரு அனிமல் கிடையாது. ஸோ யூ ஷுட் எக்ஸ்டெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அனிமலை எக்ஸ்டெண்ட் பண்ணிடுச்சு. ஸோ தட்ஸ் வாட் தட் இஸ் த அடாப்டேஷன் அண்ட் எவல்யூஷன். இது வரைக்கும் நம்ம வந்து சர்வை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கான ரீசன் வந்து நம்ம பாடியில வேரியேஷன் நடந்துட்டு இருக்கு. அந்த வேரியேஷன் அட் ஃபர்ஸ்ட் திங் இந்த என்விரான்மெண்ட்ல வேரியேஷன் நடக்குது. அந்த வேரியேஷனுக்கு நம்ம பாடி அடாப்ட் பண்ணுது, அடாப்டேஷன்ல இருக்கு. ஸோ அடாப்டேஷன்ல இருக்கிறதுனால தான் நம்ம இது வரைக்கும் சர்வை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் தென் மோட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். ஓகே, வாட் ஆர் த மோட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன்? எந்த மாதிரியான ரீப்ரொடக்ஷன்ஸ்ல இருக்கு? அண்ட் நெக்ஸ்ட் ரீப்ரொடக்ஷன் நம்ம மெயினா நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா
reproductionல எதுக்காக நம்ம இம்பார்ட்டண்டா நம்ம சொல்லணும், what are the main functions of reproduction and what they carry, the genetic material அதெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, the first thing is that they have some features of synthesis of RNA and proteins, then replication of DNA. So you know that you have already have some idea about DNA. So what is DNA pathina? It's the full explanation of DNA is the deoxyribonucleic acid, and the explanation of RNA is the ribonucleic acid. So ஒரு DNA ல இருந்து தான் RNA ன்றது நமக்கு கிடைக்கும். So from the DNA we will get RNA, and then from RNA we obtain proteins. So our body is completely full and full made up of proteins. அதில் உங்களுக்கு எந்த டவுட் இருக்க கூடாது. So it is completely maximum to the maximum it is made up of proteins, even hormones, then நம்மளோட ஹீமோகுளோபின் இதெல்லாமே பாத்தீங்கன்னா proteins தான். And then let me give you some example. And then cell division. So replication of DNA. What is the replication of DNA அப்படின்னு பாத்தீங்கன்னா, replication means duplication or double. இப்போ நம்ம ஒரு ஜெராக்ஸ் காப்பி நீங்க வச்சிருக்கீங்க, ஐ மீன் ஒரு ஒரிஜினல் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஒரு பேப்பர் இருக்குன்னா, இஃப் யூ வாண்ட் டபுள் ஆஃப் தட் சேம் பேப்பர் அப்படின்னு வரும்போது we get some xerox, ஒரு போட்டோ காப்பி நம்ம போட்டு நம்ம டபுளா வச்சுப்போம். ஸோ அதே மாதிரி தான் ஒரு மதர் டிஎன்ஏவை வச்சுட்டு, தட் இஸ் ஒரு டெம்ப்ளேட் டிஎன்ஏ, ஒரே ஒரு சிங்கிள் டிஎன்ஏவை யூஸ் பண்ணி எப்படி டபுள் டிஎன்ஏவா கொண்டு வருது. திஸ் இஸ் சிங்கிள் டிஎன்ஏ, ஜஸ்ட் இமேஜின் திஸ் இஸ் சிங்கிள் டிஎன்ஏ. ஸோ ஃப்ரம் தி சிங்கிள் டிஎன்ஏ ஹவ் வி கெட் த டபுள் டிஎன்ஏ. So இதான் வந்து replication of DNA. Why should DNA should replicate? எதுக்காக DNA replicate ஆகணும்? Because to carry the information, to carry the function, to carry the genetic information, இதுக்காக வந்து கண்டிப்பா வந்து replicate செஞ்சாகணும். Then வேற எந்த பர்பஸ்க்காகலாம் இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிகாஸ் நம்ம இப்பதான் சொன்னோம் டிஎன்ஏல இருந்து RNA கிடைக்கும். That process called transcription, and DNA from DNA to RNA, RNA to protein. So from DNA to RNA, the process is called transcription, and RNA to protein is the process is called translation. So in the DNA and the RNA கிடைக்கும்போது பாத்தீங்கன்னா, here the strand is a double strand and RNA is a single strand. That is a transcription. Once இங்க RNA ல இருந்து protein நமக்கு வரும்போது பாத்தீங்கன்னா, we are getting some protein in the name of in the folded condition. ஒரு protein fold ஆனா மட்டும்தான் அது functionல இருக்கும். So that is the important one. Let me show you the replication of DNA. I will show you some image. So you can see here, this is a replication of DNA. Here, this is the parent DNA. Here the blue. இந்த ரெண்டு ஸ்டாண்ட் பார்க்கிறதுக்கு you know the DNA structure. So நம்ம DNA structure இப்போ நம்ம ரொம்ப இன்டெப்தா போக வேண்டாம், தனி சாப்டர்ஸ் இருக்கு, அதில் நம்ம பார்த்துக்கலாம். And here you can see that this is a double strand of DNA, parent DNA. Once இந்த DNA replication போகும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, அந்த ரெண்டு ஸ்டாண்ட் செப்பரேட் ஆகும். See here, you can see here the stand separate, and then with the help of many proteins in the name of single stranded binding proteins, then primase, RNA primer, polymerase, ligase, and then a clamp loading protein. So polymerase 3, helicase, replication fork. So இதெல்லாம் வச்சுட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, from the parent DNA the another helix formed, another strand will form, that is called daughter DNA. So in the red color la in the stand pathina the red color la irukku, can see here the same red color DNA strand. So this is the DNA, new DNA, that is a daughter DNA. So from the parent cell, இப்போ லாஸ்ட் நமக்கு அல்டிமேட்டா நமக்கு வந்து எத்தனை டிஎன்ஏ கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா, we are getting 2, because இங்க நமக்கு ஸ்டார்டிங் வந்து சிங்கிள்ல ஒண்ணு தான் இருந்தது, லைக் parent DNA, but in the result we obtain 2. This is one copy and this is the DNA, this is the first DNA, this is the second DNA. Here you can see each DNA share the half of parent DNA. See, you can see here the red one is the daughter DNA and the blue one is the parent strand. And the same, so same here,
Red one is the daughter one and the blue one is the parent one. இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால கலர் டிஃபரன்சியேஷன்ல கொடுத்திருக்காங்க. This is the DNA replication. For the DNA replication also we need reproduction. And then the next one is a cell division. Okay, what is the role of cell division? Cell divide ஆகணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா of course cell should divide. Cell எப்போ வந்து divide ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா say for example இப்போ நம்மளோட ஹேண்ட்ல வந்து சின்னதா வந்து ஒரு வெட்டுக்காயமோ இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு சின்னதா தீக்காயம் மாதிரி பட்டுருச்சுன்னா அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்கின் டேமேஜ் ஆயிடும். ஸோ ஒன்ஸ் ஸ்கின் டேமேஜ் ஆகும்போது ஸ்கின்னுக்கு the cells present beneath the skin, அந்த ஸ்கின்னுக்கு கீழே இருக்கிற செல்ஸ் என்ன பண்ணா they get signals. என்ன மாதிரியான சிக்னல்ஸ் பாத்தீங்கன்னா the cells are damaged, so we have to repair. அந்த இடத்தை இப்போ நம்ம பைக் ஆர் நம்மளோட வெஹிக்கிள்ஸ் இல்லைன்னா வந்து வீட்டில் இருக்க மெஷின்ஸ் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணும்போது நம்ம ரிப்பேர் பண்றதுக்கு கொடுப்போம் ஷாப்ஸ்ல, அதே மாதிரி சர்வீஸ் பண்றதுக்கு. ஸோ இங்க சர்வீஸ் பண்றதுக்கு யார் நமக்கு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா செல்ஸ் தான். ஸோ செல்ஸ் கீழே இருக்கிற செல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா they got the information that they have to repair the skin. ஸோ கீழே இருக்கிற செல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா they starts dividing. ஒரு செல் ரெண்டு செல்லா டிவைட் ஆகும். see here you can see this, a cell is dividing. இதுலயே கொடுத்திருக்கான் cell is dividing அப்படின்னு. ஒரு சிங்கிள் செல் அப்படின்றது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம டிஎன்ஏ வந்து எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான். ஸோ ஒரு சிங்கிள் செல் டிவைட் ஆகி we get two cells. this is the cell division. this is the parent cell and these two are daughter cell. This is the difference between a replication of DNA and cell division. But cell அப்படின்னு சொல்லும்போது அதுல இருக்க organelles, அதுல இருக்க proteins எல்லாமே replicate ஆகும். See, in the parent cell you will have a nucleus, Golgi apparatus, the endoplasmic reticulum, mitochondria, etc. We have lysosomes எல்லாமே இருக்கும். So அதே மாதிரி அதுல இருக்க அதே organelles இந்த ரெண்டு டாட்டர்ஸ்ல செப்பரேட் ஆகும்போது இருக்கும். ஸோ அதனால தான் எங்க எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, இட்ஸ் லிவர் செல். ஆக்சுவலி இட்ஸ் லிவர் செல். இங்க பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் செல்லா இருந்தது இப்போ ரெண்டா டிவைட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் த எண்டிங் ஸ்டேஜ். இங்க இருக்கிற லாஸ்ட் இந்த அட்டாச் ஆயிருக்கிற அந்த ஸ்டேஜ் வந்து இட்ஸ் கால்டு கிளீவேஜ் ஃபர்ரோ ஸ்டேஜ். தென் இந்த கிளீவேஜ் ஃபர்ரோ பிரேக் ஆகும்போது பி அட் லாஸ்ட் கெட் two equal daughter cells. This is called cell division. So cell division is also one of the important feature of reproduction. And then growth. We know that growth is one of the important function in living organism. And then formation of reproductive units. The formation of reproductive units and their fertilization to form new individuals. What is the reproduction units அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா you know that, for example, I am saying about the humans. In humans, male produce sperms in testis. So அவங்களோட reproductive organ இருக்கிற testisல இருந்து sperms release பண்ணுவாங்க. In case of females, she releases egg from ovaries. So ovariesல இருந்து female egg produce ஆகும், மேலுக்கு testisல இருந்து sperms production நடக்கும். This is the reproductive units, because the reproductive units play an vital role in the process of reproduction. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்குது இதுதான், because இது ரெண்டுமே இல்லாம reproduction அப்படின்றது பாசிபிள் ஆகாத ஒரு விஷயம். So that's why they are said that the formation of reproductive units and the fertilization to form new individuals. Kandipa or a sperm and egg. So you can see the sperm structure. So you can see the sperm structure. Sperm and egg together to form a zygote. So zygote உருவாகணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து sperm and egg ரெண்டும் சேர்ந்தா மட்டும்தான் ஒரு ஜைகோட்ன்றது ஆரிஜின் ஆகும். தென் அதுல இருந்து நம்ம ஒரு டெவலப்பிங் ஃபீட்டஸ் நமக்கு கிடைக்கும். And the next one is the organisms exhibit two major mode of reproduction. So these also we studied from since our childhood. Two modes of reproduction. The first is the asexual and second one is the sexual.
So whenever you study there is a ஒரு வேர்ட்க்கு முன்னாடி a அப்படின்னு வந்ததுன்னா that's a meaning of absence, the absence of that particular character, that is called a. So இங்க பாத்தீங்கன்னா asexual. Sexual means sexual நம்ம சொல்லிடலாம். Sexual சொன்னதுக்கு அப்புறம் you can easily get that. At the same time you know this, but once again I will explain. So sexual reproduction அப்படின்னு நம்ம சொல்லும்போது இப்போ நம்ம explain பண்ணதுதான் the sperms and egg together form a diploid zygote. So sperm is a haploid one and egg is also haploid one. What is haploid diploid பாத்தீங்கன்னா இப்போ நம்ம human total number of chromosome is 23 pairs, that is total 46. This is the diploid condition, diploid. But in case of sperm and egg அப்படின்னு பாத்தீங்கன்னா spermல 23 மட்டும்தான் இருக்கும், எக்லயும் 23 மட்டும்தான் இருக்கும். எதுக்காக வந்து 23 pairs இல்லாம 23 இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா you may studied in your previous year, that is a cell cycle அதெல்லாம் வரும்போது நீங்க படிச்சிருக்கலாம். இல்லனா once again நான் explain பண்றேன். So இதுல 23 pairs இல்ல 23 pairs இருக்கும். So இது ரெண்டுமே வந்து சேரும்போது ஒரு diploid individual மாறும். That is the baby have 46 chromosome or 23 pair of chromosome. இதுதான் இதுல நம்ம சொல்ல வருது. So ரெண்டு ஒரு sperm and egg ரெண்டுமே சேரும்போது தான் zygote form ஆகுது. This is the sexual reproduction. And coming to the asexual reproduction means without the involvement of gametes. இதுல நம்ம சொன்ன sperms and eggs இருக்கு. So the sperm and egg together called gametes. இதுதான் நம்ம gametes அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Sperms from male and egg from female, these two are called gametes. In the asexual reproduction, without the involvement of gametes அப்படின்றது அதுல இருக்காது. So that's why they are called as a asexual reproduction. And then so DNA replication and this is cell division. Coming to the asexual reproduction. So what is asexual reproduction? I'm explain பண்ணியாச்சு. Here you can see some definitions of asexual reproduction. So reproduction by a single parent. In case of நம்ம sexual reproduction நம்ம சொல்லும்போது பார்த்தோம்னா it's a double parent like mother, mom and dad. ரெண்டு பேர் நம்ம சொல்லுவோம். But in case of asexual reproduction that is a single parent, ஒரே ஒரு parent தான் இருக்கும். So here no involvement of gametes, there is no involvement in gametes. And without the involvement of gamete, so இதான் இங்க கொடுத்திருக்காங்க, without the involvement of gamete formation is asexual reproduction. And offspring produced are genetically identical. This is one of the important character because ஒரு சிங்கிள் பேரண்டா இருக்கிறதுனால அதோட பாடியில இருக்கிற ஒரு பார்ட் தான் டிவைட் ஆக போகுது. ஸோ அதோட பாடியில இருக்க சேம் பார்ட் டிவைட் ஆகுறதுனால இட் மைட் பி மேக்சிமம் இட் வில் பி ஐடென்டிக்கல். எக்ஸாக்டா ஒரு ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி மதர் மாதிரி தான் டாட்டர் இருக்கும். நீங்க அப்படியே ஒரு போட்டோ காப்பி எடுத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து ரெண்டு பேருமே எக்ஸாக்டா ஐடென்டிக்கலா இருப்பாங்க. தட் இஸ் asexual reproduction. And asexual reproduction is usually by amitotic. Let me show you first some example and then you can understand the asexual reproduction. And the asexual reproduction, here you can see this is the amoeba. It's a mother amoeba or parent cell. So amoeba undergoes division or undergoes asexual reproduction because here you can see that this is a asexual reproduction. It's one of the asexual reproduction. ஒரு மதர் அமீபா டாட்டர் அமீபாவை கன்வெர்ட் ஆகுது. கன்வெர்ட் ஆகும்போது பாத்தீங்கன்னா யூ கேன் சி லைக் மதர்ல பாடியில இருக்கிற மாதிரியே பார்ட்ஸ் எல்லாமே அது the two daughters will get ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி தான் கிடைக்கும். And the nucleus, here you can see the splitting of the nucleus split ஆகுது. nucleus split ஆகும் means இங்க இருக்க நியூக்ளியஸ் இதுக்கு போகும். பட் இது எப்படி ஆக்சுவலா வந்து ஸ்பிளிட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா because you know that amoeba doesn't have any specific shape. அமீபாவை நம்ம ஸ்மால் கிளாஸஸ்ல நம்ம வந்து டிரா பண்ண சொல்லும் போது நம்ம எப்படி வரைவோம்னா we draw just நம்ம ஹேண்ட் எப்படி எல்லாம் போகுதோ அந்த மாதிரி தான் அமீபா நம்ம டிரா பண்ணுவோம். So like this or something whatever your convenience because it doesn't having any specific shape. So எப்படி இப்போ வந்து எக்ஸாக்டா two equal because you can see that actually அல்டிமேட்டா நம்ம சொல்லும் போது
the two equal daughter cells. That is a major definition. So அது எப்படி convert ஆகும் பாத்தீங்கன்னா, the division takes place in the center of the nucleus. Here you can see, I just draw a dot in the center of the nucleus. This is the half. So என்ன நடக்கும் இங்க பாத்தீங்கன்னா, இந்த சைடுல இந்த பக்கம் இருக்கிற நியூக்ளியஸ் இதோட சைட்டோபிளாசம் இதோட பார்ட்ஸ் வந்து இப்படி புல் பண்ணி எடுத்துட்டு போகும். அண்ட் இந்த பக்கம் இருக்கிறது என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா, இந்த சைடு புல் பண்ணி எடுத்துட்டு போகும். And at last you will get a two equal halves of, and it can take place vertically or horizontally. It depends on the amoeba's structure or amoeba's condition. எந்த மாதிரியான கண்டிஷன்ல இருக்குதுன்றத பொறுத்து அது மாறும். Here it takes place in a horizontal position. Here you can see the nucleus divides, and at last we're getting the two daughter cells. This is the definition of asexual reproduction. I have given a few examples. And then the next point is the asexual reproduction is usually amitotic. Mitosis and asexual both are same. Asexual, we are saying about they are getting the they are identical to the parent. That is, in mitosis a cell is divide, ஒரு செல் ரெண்டா டிவைட் ஆகும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா சேம் தான். ஸோ மதர் மாதிரியே தான் டாட்டர்ஸ் இருக்கும். Or mitotic division, amitotic or mitotic of the somatic body cells. இப்போ நம்ம just now I show you an amoeba example. That's the thing. And hence it is known as a somatogenic or blastogenic. So asexual reproduction is otherwise called as a somatogenic or blastogenic. So you should, whenever you start to write an assignment, class work நீங்க write down பண்ணும்போது இந்த மாதிரியான definitions note பண்ணிக்கங்க, because it is also very important. And then sexual reproduction. Coming to the sexual reproduction, just now we have explained. So when two parents participate in the reproductive process involving the two types of gametes, so we have explained what are gametes. That is the ova and sperm. So ova and sperm together called the gametes. When these two fused, ரெண்டுமே வந்து ஒன்று சேரும்போது தான், that is called sexual reproduction. This is called sexual reproduction. I have given some example. See here. So this is female and this is male. This is male. So female and நமக்கு கிடைக்கிறது egg, and from the male we are getting sperms. You can draw the sperms like this structure. And when both fuse, when the sperm fuse with the egg, so sperm வந்து ஒரு egg ஓட fuse ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா we get zygote. And at last when the zygote starts developing, it ultimately it is called as a embryo. So embryo develops into a baby. இது நம்ம ஒரு ஹியூமன்ல சொல்லும்போது we call it as a baby. And the name may be vary depending on the species தகுந்த மாதிரி அது மாறும். So this is the sexual reproduction. And now we are, from the next class we will start what are the types of asexual reproduction and their mode, and the second link will be provided. Just go there and continue it. Okay, thank you.